வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு உலக அரசியலை உற்று நோக்கக்கூடிய ஆய்வாளர்கள் 2 பேர் பதில ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்குறாங்க. ஒன்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். அவர் விதித்த 50% வரி இன்னையிலேருந்து அமலுக்கு வருது. 2வது இந்திய பிரதமர் மோடி அவர்கள். அமெரிக்காவோட அழுத்தத்துக்கு அடிபணிந்து மோடி அவர்கள் ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்குறத நிறுத்திடுவாரா அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இதுதான் அன்னைக்கு $1 மில்லியன் கேள்வியாக இருக்குது. இப்போ நம்ம எல்லாருமே நினைப்போம், அமெரிக்கா வரி விதிச்சனால இந்தியா பாதிக்கப்படும். உண்மை அதுவாக இருந்தாலும் அமெரிக்கா பாதிக்கப்படாதா? ஏன்னா அமெரிக்க இராணுவ தலைமையகம் பென்டகன், சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையம் நாசா, இங்கே பார்த்தீங்கன்னா பெரும்பாலான இந்தியர்கள் தான் பணிபுரிகிறாங்க. அதே மாதிரி அமெரிக்க சுகாதாரத்துறையில் 25% இந்திய டாக்டர்கள் தான் பணிபுரிகிறாங்க. ஐடி துறையில் பெரும்பான்மையான கம்பெனி இந்திய கம்பெனி தான். இப்படி எல்லா துறையிலும் இந்தியர்கள் இல்லாமல் அமெரிக்கா என்ன பண்ண முடியும்? அது மட்டும் இல்லை, மோடி நேரடியாக எந்த ஒரு பதிலையும் சொல்ல மாட்டார், மறைமுகமாக தான் குறிப்பிடுவார். சமீபத்தில் குஜராத்தில் சுசுகி மின்சார வாகனம் அந்த தொழிற்சாலை தொடங்கி வச்சபோது என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவினுடைய சிறு குறு நிறுவனங்கள், விவசாயிகள், மீனவர்கள் நலன்கள் பாதிக்கப்படுவதற்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். சர்வதேச ரீதியில் இன்னைக்கு வர்த்தகத்தை முன்னிட்டு மிகப்பெரிய அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த அழுத்தத்திற்கு நான் ஒருபோதும் அடிபணிய மாட்டேன். என்னுடைய நாட்டு மக்களின் நலன்களை ஒருபோதும் விட்டு தர மாட்டேன் அப்படின்னு அழுத்தமாக சொல்லியிருக்காரு. ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெய் வாங்குறதுனால சிறு குறு நிறுவனங்கள் எப்படி பாதிக்கப்படும்? விவசாயிகள் எப்படி பாதிக்கப்படுவாங்க? மீனவர்கள் எப்படி பாதிக்கப்படுவாங்க? இதுக்கு காரணமே வேற. ஏன்னா அமெரிக்கா பார்த்தீங்கன்னா மரபணு மாற்றப்பட்ட சோயா பீன்ஸு, மக்காச்சோளம், நான்வெஜ் பால் அந்த மார்க்கெட் இந்தியாவில் திறந்து விட சொல்கிறாங்க. இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய கடல்சார் உணவு வகைகளை வரி அதிகமாக இருக்க குறைங்கன்றாங்க. இதுதான் முக்கியமான காரணம். இதை பற்றி முழுமையான ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, பாருங்கள். நிறைய மக்களுக்கு உண்மையான விஷயங்கள் தெரியல, இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதில் நிறைய பேருக்கு உண்மை புரியும். மோடி இந்திய மக்களுக்காக மிகப்பெரிய ஒரு பணியை ஆற்றிக்கிட்டு இருக்காங்க. அது அந்த வீடியோவில் முழுமையாக கொடுத்துருக்குறேன். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.